அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. என் மக்கா, நான் இன்னும் முழுசா சாகல. டாக்டர் காந்தராசு சொல்றத நல்லா கேளுங்க. கனகம்மா பாட்டி இப்படி சொல்லத்தான் நினைத்தார். ஆனாலும் அந்த கருத்து சொல்லாகவில்லை. சொல்லின் ஏவுகணையான நாக்கு எங்கே உள்ளது என்று கூட கண்டறிய முடியவில்லை. அபிநயமாய் சொல்வதற்கோ காலோ கையோ தன்னோடு இருப்பது போன்ற உணர்வும் இல்லை. அதோடு அந்த டாக்டர் எங்கே இருந்து சொல்கிறார் என்பதும் துல்லியமாக தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவளுக்குத்தான் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்ற குழப்பம். கனவா, நனவா, உயிருலகமா, மரணலோகமா, வீடா அல்லது காடா என்று அடையாளப்படுத்த முடியாத மரணமயக்கம். தற்காலிக தூக்கத்திற்கும் நிரந்தர தூக்கத்திற்கும் இடைவெளியான இடைக்கால மரணம் அல்லது உயிர்ப்பு தலையும் கழுத்துமே தானாகி போன பிரம்மை. இந்த சமயத்தில் எங்கேயோ போய்விட்டு அப்போதுதான் வந்த பாட்டியின் மகன் ராமையாவிற்கு டாக்டர் கந்தராஜ் மற்றவர்களிடம் சொன்னதையே மீண்டும் சொன்னார். டாக்டராக இருந்தாலும் மனித உடம்பை சதை இயந்திரமாய் பார்க்காத மனிதாபிமானி. பாட்டிக்கு இருதயம் நின்னு போயிருக்கு. ஆனாலும் மூளை வேலை செய்யுது. பொதுவா ஒருத்தருக்கு முதலாவது மூளை நின்னுடும். அதுக்கு பிறகுதான் இருதயம் அடங்கும். இதைத்தான் கிளினிக்கல் சாவு என்கிறோம். ஆனால் 100ல் 1 கேஸாக பாட்டிக்கு இன்னும் மூளை வேலை செய்யுது. அதுக்கு முன்னாலேயே இருதயம் தான் நின்னுட்டு. அதனால உங்க அம்மாவை பக்கத்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு இப்பவே எடுத்துக்கிட்டு போய் அங்கே ட்ரிப் ஏற்றி மூளைக்கு போசாக்கு கொடுத்தபடியே இருதயத்தை இயக்கி பார்க்கலாம். ஒருவேளை பாட்டி பிழைச்சிக்கலாம். அப்படி பிழைக்க வைக்கிறது சிரமம்தான். ஆனா முடியாதுன்னு இல்லை. வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கிறது நல்லது தானே. என்ன சொல்றீங்க என்று கேட்டார். எம்மா, என்ன பெத்த அம்மா நீ. ராமையாவை டாக்டர் புரிந்து கொண்டார். அம்மாவை வழியனுப்பி வைக்க தயாராகிவிட்டார். இதுக்கு மேலேயும் பேசினால் காசு கறக்க பார்ப்பதாக நினைப்பார். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமல் போகணும். போய்விட்டார். கனகம்மா பாட்டிக்கு மகனின் அழுகை சத்தம் பாச சத்தமாக கேட்டது. ஆறுதல் சொல்லுவது போல் அவள் மூளை துடித்தது. அழாதடா என் ராசா. ஆஸ்பத்திரியிலேயே அம்மா பிழைச்சிக்க வேண்டானே. பிழைக்க நினைத்த பாட்டிக்கு அவள் பிழையை உணர்வது போல் கண்ணில் சிறு வலி, வாயில் ஒரு வாதை. எவரோ வேறு யாரும் இல்லை. அவள் பெற்ற ராமையாவின் கைதான். அதன் வாசனை அவளுக்கு புரிகிறது. பஞ்சத்திலிருந்து இரும்பாவது வரைக்கும் அவள் கழுத்தை சுற்றி முத்தமிட்ட கைதான். அதே கை தனது விழிகளை இமைகளை இழுத்து நடை சாத்துவது போல் தோன்றியது. அந்த மகனுக்கு ஒத்தாசையாக இன்னொரு கரம். வளையல் குலுங்கும் கிண்கிணி சத்தத்தோடு எத்த எத்த என்று புலம்பியபடியே வெள்ளையும் சொல்லையுமாய் தெரிந்த பாட்டின் வாயை மூடுகிறாள். மரண கோரத்தை அழகாக்கி பார்க்க நினைத்தார்களோ அல்லது சின்னஞ்சிறு பிள்ளைகள் பாட்டியை பேன் பூச்சாண்டியை பார்த்து பயந்தும் படுக்கில் விழக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையோ? கனகம்மாவிற்கு புரிந்துவிட்டது. அவளுக்கு மயக்கலோகம் களைந்து மரணலோகம் எதிரில் தோன்றியது. போக வைக்கும் முன்பே போயாக வேண்டும். ஆனாலும் இந்த பாழாய் போற மூளை கேட்க மாட்டேங்கிறதே. என்னையும் புலம்ப வைக்குதே. நான் பெத்த மக்கா 50 வருஷமா உங்களை முதல்ல இடுப்புலையும் அப்புறம் மனசுலையும் தூக்கி சுமக்கிற என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட கொண்டு போக வேண்டாம். இந்த பாவி மூளை நான் பார்த்தறியாத வெள்ளைக்கட்டி வேலை வெட்டி நிறுத்துற வரைக்கும் ஒரு அரண் அழைக்க பொறுக்கப்படாதா? ஒப்பாரியோட ஒப்பாரியா பிணத்தை தூக்கி குளிப்பாட்டுங்கன்னு கூசாம சொல்லிடுவீங்களே. பயமா இருக்கே. சாவுக்கு பயப்படல மக்கா. என்ன உயிரோட எரிச்சிடுவீங்களே என்கிற பயம்தான். கொஞ்சம் பொறுங்க மக்கா. நான் போயிடுவேன். உலகத்திலே இருக்கிறவங்க போனாதான் இல்லாதவங்க இருக்க முடியும்னு எனக்கு தெரியும் மக்கா. கனகம்மா பாட்டி தனக்குள்ளேயே அப்படி பேசி பார்த்தாலே தவிர அவளை ஏதோ ஒன்று கவியது. பயத்தின் பயங்கர உணர்வான பீதியா, திகிலா, வெறுமையா, பிரம்மையா அல்லது இவை அனைத்தும் ஒன்றான பெரும்பேர் உணர்வா? ஒரு பிசாசின் புலம்பலா? அவளுக்கே இப்போது புரியவில்லை. ஆனாலும் நெற்றிக்கூட்டின் பின்பக்கம் வெண்பனி போல் அப்பி கிடந்த அவள் முன்மூளையில் பழைய பதிவுகள் இப்போது துடித்தன. 50-55 ஆண்டுகளுக்கு முன்னால் முகமறியாத மனிதனுக்கு கழுத்தை நீட்டி இடமறியாத ஊருக்கு பெற்றோரை பிரிந்து வில்வண்டியில் ஏறும்போது எப்படி பேதலித்தாளோ அப்படிப்பட்ட பேதலிப்பு. கூடவே ஏற்பட்டதே ஒரு இனி எதிர்பார்ப்பு இப்போதும் அவளது உணர்வுகளில் ஊடாடியது. அது வாழ்க்கை துவங்கிய வாழ்வு வண்டி. இதுவோ அதை முடித்துவிட்டு அழைத்து செல்லும் மரண வண்டி. இது எப்படி இருக்குமோ? யாரெல்லாம் இருப்பார்களோ? தனியா போகணுமோ? தவியா தவிக்கணுமோ? பூலோகத்தை பிரிஞ்ச வெறுமையில் குதியா குதிக்கணுமோ? அம்மாவை பார்க்கலாமா? செத்து மடிஞ்சு சிவலோகம் போன மகளை பார்க்கலாமா? அவளோட மாவராசம் கிடைப்பாரா? இல்லனா கடல் கிட்டத்தான் போவோமா? அவர் எப்படி இருப்பார்? முருகனா? அம்மனா? அல்லாவா? இயேசுவா? இல்ல சூன்யமா?
சொர்க்கமா? ஐயையோ! நரகமா? பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல முடிச்சு அவிழும். மூளைக்குள்ளே முடிச்சு அவிழ்க்கப் போன பாட்டிக்கு அவள் மகன் ராமையா போட்ட கூப்பாடு கிணத்து சத்தமா கேட்டாலும் அவளும் அதில் குடியிருக்கும் தவளையானாள். என்ன பெத்த அம்மா, என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டியே எம்மோ! ராமையாவை 4 பேர் செல்லமாக அதட்டுவது கேட்டது. மகனின் தலை தனது தலையில் மோதுவதை பாட்டி வாதியாக உணர்ந்தாள். அப்போதுதான் தனக்கு தலை இருப்பது தெரிந்தது. அப்படி தெரிய தெரிய மூளையில் ஏதோ ஒன்று புதிதாய் பதிவு செய்தது. மானசீகமாய் பேசியது. அழாதடா, அழாத. என் ராசா, நீ அனாதை இல்லடா. என்ஜினியர் மகனும் டாக்டர் மருமகனும் சின்னஞ்சிறு பேர குட்டிகளுமாய் சொத்தோடும் பத்தோடும் இருக்கிற நீ அனாதை இல்லடா. அப்படி பார்த்தா இந்த அம்மா தாண்டா நாதியத்த மூலி. ஆனா ஒண்ணுடா, டாக்டர் கந்தராசு சொன்னது மாதிரி ஆஸ்பத்திரிக்கு என்னை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். சாவுக்கு பயந்து இப்படி பேசலப்பா. நான் பத்த மவன் காசு பணத்தை பத்தி கவலைப்படாம இந்த அம்மாவை கடைசி வரைக்கும் பிழைக்க வைக்க பார்த்தான்னு திருப்தியோட செத்திருப்ப. சிரிச்சுக்கிட்டே நிறைவா போயிருப்ப. அழாதடா, வாய் வலிக்கும். ராமையாவின் அழுகை முடிந்தபோது இன்னொரு அழுகை தனித்து ஒலித்தது. பாட்டிக்கும் பட்டுப்படாமலும் கேட்டது. மருமகள் உமாவின் அழுகை உரைநடையோடு கூடிய ஒப்பாரி அழுகை. வந்துட்டீங்களா அப்பா? இதோ பாருங்க அப்பா, நான் மாமியாருன்னு மருந்துக்கும் நினைக்காம தாய்க்கும் தாயா நினைச்ச என் தெய்வம் செத்து கிடக்கிறத பாருங்கப்பா. வாய் மட்டும் செயல்பட்டு இருந்தால் பாட்டி வெளிப்படையாகவே சிரித்திருப்பாள். அப்பங்காரம் வந்திருக்கணும். அவனோட சாதி சனமும் வந்திருக்கும். அவங்க மெச்சரத்துக்காக இப்படி அழுகிறா, அடிக்கிறா. எம்மாடி என் மருமவளை இப்படி மாரடிச்சு அழாதம்மா. அப்புறம் அந்த கேடு முண்டைக்கு அடிச்சு எழுது தொண்டை கட்டிக்கிச்சின்னு தலைவலிக்குதுன்னு திட்ட போற. நீ மருந்துக்கும் என்னை மாமியாரா நினைக்கலங்கிறது நிச்சயம்தாம்மா. இல்லாட்டா மருந்து கொடுக்க வந்த என் பேத்தி ஆடல் அரசிய மாட்டு தொழுவத்துக்கு துரத்தி இருக்க மாட்ட. ஆமா, என் பேத்தி ஆடல் அரசியோட சத்தத்தை காணோமே. ஒருவேளை நாவிதற்கு பதிலா அவளையே துட்டி சொல்ல அனுப்பியிருப்பாங்களோ? மருமகக்காரி அப்படிப்பட்டவதானே. எம்மா என் மருமகளே, உனக்கும் ஒரு மருமக வரத்தான் செய்வா. ஐயோ கடவுளே, என்னை சாபம் போட வைக்காதே. அவளும் நல்லா இருக்கட்டும். ஆனாலும் என் மகன் என்ன மாதிரி முந்திக்கிட்டா அவ என்ன பாடப்படுத்தின மாதிரி அவனையும் படுத்தப்படாது. கடவுளே கடவுளே, இந்த வரத்தை கொடு தெய்வமே. நான் உன்கிட்ட சீக்கிரமா வரணும். திடீரென்று ஒருமித்த ஒப்பாரி அந்த அறையை பூகம்பமாக்கியது. பாட்டி சரியாகத்தான் யூகித்தாள். துஷ்ட கேட்க ஊர்சனம் வந்திருக்கு. தாழ்வாரம் வரைக்கும் கிண்டலும் கேலியுமா சிரிச்சு பேசிக்கிட்டு வந்த ஊர்காளிக உள்ளே வந்ததும் மாரடிச்சு அழுகிறாளுக. அதுவும் ஒருத்தி கண்ணடிச்சுக்கிட்டும் நகை நட்டை பார்த்துக்கிட்டும் அழுவாளுக. எத்தனை அழகு வீட்டை பார்த்துருக்க. ஆனாலும் இங்க அழகு விழாமலேயே அழகு நடக்குது. ஒருவேளை நான் செத்து போயிருப்பேனோ? கனகம்மா பாட்டி குழம்பி போன போது ஒரு பெரிய அதட்டல் அந்த ஒப்பாளி கூத்தும் உடனடியாக அடங்கியது. அப்படி அடங்கியதும் ஒரு உரையாடல். ராமையா, உன் பெரிய தங்கச்சியே காணுமே. அவ கதை உமக்கு தெரியாதா? சின்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு இவளுக்கு போட்டதை விட 10 பவுன் அதிகமா போட்டேன். இவ குதியா குதிச்சா. தங்கச்சிக்கு போட்ட அதே நகை தனக்கும் போடணும்னு கத்தினா. நான் இந்த காலத்து விலைவாசியை கணக்குல எடுத்து சொன்னேன். உடனே கணக்கு தீர்த்துட்டா. இனிமே இந்த வீட்டுல கால் வைக்க போறதில்லைன்னு சபதம் போட்டா. அம்மா அவ நினைவா கிடக்கிறத ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பின. அப்படியும் வரல. உரையாடலில் ஒரு இடைவேளை. ஒப்பாரியை விட்டுவிட்டு உச்சி கெட்டவர்களின் கசமுசா சத்தங்கள். சச்சரவு சாவடி முணுமுணுப்பு. கனகம்மா பாட்டியும் மகளை மானசீகமாக மூளைத்திரையில் ஏற்றி நியாயம் கேட்டாள். நான் பெத்த மகளே, என்னை விட்டு நீ பிரிய மாட்டுதுன்னு உள்ளூருலேயே உன்னை பெத்த இந்த அம்மாவோட எடை 10 பவுன் எடையை விட குறைஞ்சு போயிடுச்சே. இதுக்கு மேலேயும் நான் அரைகுறையே இருக்கணுமா? இன்னும் இந்த பேய்பய மூளை என்னை விட மாட்டேங்குதே. ஒப்பாரி பழகள் கிண்டலும் கேலியுமான வசனங்களுடன் உச்சத்திற்கு போன போது மீண்டும் ஒரு அதட்டல். ஒப்பாரிக்காரிகள் மீண்டும் கதை கேட்க வாய்களை மூடி கண்களை சிமிட்டி காதுகளில் கவனத்தை ஒன்றிருந்த போது, ராமையா, உன் தம்பிமாருக்கு சேதி சொல்லிட்டியா? மெட்ராஸ்காரன் நாளைக்கு தான் வர முடியுமா? பிரேதத்தை பாதுகாக்க முடியாட்டா அடக்க செய்ய சொல்லிட்டான். காரியத்துல கலந்துக்குவானா? இந்த சந்தர்ப்பத்தில் பாக பிரிவினையும் வச்சுக்கணுமா? 15 நாளைக்கு முன்னையே சேதி சொல்லியும் பெத்த தாயை எட்டி பாராத பயலுக்கு சொத்து வேணுமா? சொத்து கொடுத்துருவனா? அப்புறம் அமெரிக்கக்காரன் பெரிய தம்பியா? பாவம் இப்பதான் அமெரிக்காவில் புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கானா. அப்படி இருக்கையில எப்படி வர முடியும்? ஆனாலும் போன வாரமே சொல்லிட்டான். எவ்வளவு டாலர் வேணும்னாலும் அனுப்புவானா. அம்மாவோட சமாதியை கோயில் மாதிரி கட்டணுமா. அடுத்த வருஷம் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அம்மா சமாதியில பூசை நடத்துவானா.
அடே கார்த்தி, அமெரிக்க சித்தப்பாவுக்கு பாட்டி இருந்த செய்தி சொல்லி கல்லறை கோயில் கட்ட குறைஞ்சது $3000 ஆகும்னு டெலிஃபோன் போடு. கனகம்மா தனது மூளை ஆட்டு மூளை போல் அரிவாள் மணையில் மானசீகமாக அறுத்தாள். பாட்டி புலம்பினாளோ இல்லை மூளை புலம்பியதோ, நான் பெத்த மக்கா, குடிசை இருந்த இந்த வீட்டை கோபுரமா ஆக்க எனக்கு கல்லறை தேவைதான்டா. உங்களை பெத்த வைத்த அது எங்கே இருக்கோ தேடி பிடிச்சு ரெண்டாக கீறி அதுல கல்லறை கட்டுங்கடா. அவசர ஆபத்துக்கு சொந்த பந்தத்தை வரவழைக்கத்தான் டெலிஃபோன் இருக்கிறதா நினைச்சேன். இப்பத்தான் புரியுது மக்கா, தாய்ப்பிள்ளை உறவும் டெலிஃபோன் சிநேகிதமுன்னு. திடீரென்று ஒரு கூக்குரல். அது முடியும் முன்பே ராமையாவின் அதட்டல், அவர் மனைவின் பிளிரல். பாட்டியம்மா, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் பாட்டியம்மா? மாட்டுக்கு வைக்கோல் போடாம இங்க வந்து பிளாக்கணமா பாடுற? மூதேவி, வேணுமுன்னா உன் பாட்டி கூட போறியா? தாயில்லா பொண்ணுப்பா, இப்படியா தலையில கொட்டுறது? உங்களுக்கு என்ன தெரியுமாமா? இந்த கேனச்சி எப்போ இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சாலோ அப்பவே இவங்க நாய்படாத பாடுதான். சலனத்தை குறைத்து குறைத்து சன்னஞ்சன்னமாய் அடக்கமாகி கொண்டிருந்த கனகாமாவின் மூளையில் பழைய நிகழ்வுகளின் பதிவுகள் முட்டின, மோதின, மனித காட்சிகளாய் படமெடுத்தன. பாட்டியின் தலைமகள் முதலிரவு போல் மறக்க முடியாத முதல் மகள் சொர்ணத்தை வெளியூரில் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு சீரோடும் சிறப்போடும் கட்டி கொடுத்தாள். அந்த மகளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலடி பட்டத்தை மறுக்க பிறந்தவள் இந்த ஆடலரசி. 5 வயதிலேயே பச்சை அரைப்பாவாடை, வெள்ளை சட்டையுமாய் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போனவள். ஏறும் போது வேணு, இறங்கும் போதும் வேணு. குவியாமலும் கவியாமலும் நீளாமலும் சுருங்காமலும் உள்ள அவள் முகத்தில் கண்ணை மட்டும் பார்த்து முடிக்க கால் யுகமாகும், மூக்கை பார்த்து முடிக்க முழு யுகமாகும். அப்பேற்பட்ட நளினம். ஆனாலும் இவளுக்கு 12 வயது வந்தபோது அப்பங்காரன் லஞ்சத்துல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான். அவமானம் தாங்காமல் சொர்ணமும் தூக்கு போட்டு தன்னைத்தானே கொண்டுக்கிட்டா. தாய்மாமனை அடைக்கலமுன்னு இந்த சின்னஞ்சிட்டு இங்கு வந்தது. ஆனாலும் இவளை மாட்டு தொழுவத்திலேயே மாடாய் போட்டுட்டாக. தினம் ஒரு கொட்டு, மாதம் ஒரு சூடு. இவளும் பாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டு கொடுத்தார்கள். இரவில் படுக்கில் பாட்டி சிக்கன பிடித்து கொள்வாள். பாட்டியம்மா என்று ஓசையிட்டபடியே தூக்கம் களைபவள் இன்றைக்கோ நாளைக்கோ பெரியவளா ஆகி போகிற மதர்ப்பு. அதற்காகவே மகனும் மருமகளும் காத்திருக்கிறார்கள். மருமகளின் புத்தி பெசிய மாமா மகனுக்கு இவளை கொடுக்க போவதாக ஒரு நாள் பேச்சு அடிபட்டது. பாட்டியின் காதுபடவே பேசிக்கொண்டார்கள். உடனே காமாட்சியான பாட்டி காளியானாள். உனக்கும் பெண் இருக்குடா என்று அதட்டினாள். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட பொருந்தா கல்யாணம் நடக்காதுடா என்று சபதம் போட்டாள். இப்போ இந்த சின்னஞ்சிறுக்கி என்ன ஆவாளோ, எப்படி போவாளோ? கடவுளே, கடவுளே, கண்ணில்லாத கடவுளே! கனகம்மா பாட்டியின் மூளை பழைய பதிவுகளை புதுப்பித்து கொண்டிருந்த போது, பாட்டியம்மா, என்னை தனியா விட்டுட்டு போகாத. பாட்டியம்மா, என்னையும் கூட்டிட்டு போ, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். முதல் தடவையாக தாய்மாமனின் கட்டிலை மீறி மாட்டுத் தொழுவதற்கு போகாமல் நின்ற இடத்திலே நின்றபடி பீரிட்ட ஆடலரசியின் புலம்பல் பாட்டியின் மூளையில் ஒரு புதிய பதிவை ஏற்படுத்தியது. கூடவே வெளியே இழவு சங்கின் ஓங்காரம், உள்ளே ஒப்பாரின் உச்சம். இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று கூட்டிக் கொண்டும் குறைத்து கொண்டும் இருந்தபோது, சீக்கிரமா குளிப்பாட்டுங்க என்ற ஆணைகள். மீண்டும் ஆடலரசியின் ஓலம். பாட்டியம்மா, என்னை கூட்டிட்டு போ பாட்டியம்மா, இல்லாட்டா திரும்ப வந்துட்டு பாட்டியம்மா. கனகம்மா பாட்டியின் மூளை உக்கிரமானது, உஷ்ணமானது, பின்னர் ஒளியானது. வாழ்ந்தாக வேண்டும் என்ற வைராக்கியம். அவள் உடல் முழுக்க எண்ண அலைகள் எழும்பின. வாழ்வணுக்கள் ஒன்றாய் திரண்டு உயிர் திரளானது. ஈஸ்வரன் யமனை உதைப்பது போன்ற ஒரு காட்சி அவள் உச்சிமுனை கபாலத்தில் தோன்றியது. உடனே தலை சிம்மாசனத்தில் உள்ள முன்பின் பக்கவாட்டு மூளைப்பகுதிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து தங்கள் அதிகாரத்தை உடல் தேசத்தின் மீது நிலைநாட்டி கொண்டிருந்த போது கனகம்மா பாட்டியின் கண்கள் இமைசிறையில் இருந்து விடுதலை பெற்று சுழன்றன. வலது கால் சிறிது மேல் நோக்கி எம்பியது. இடது கால் பாட்டி எழுப்பும் முயற்சியாக கட்டில் சத்தத்தில் அழுந்த பதிந்தது. 2 கைகளும் பக்கவாட்டு சட்டங்களை கவ்விக்கொண்டன. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.